ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சிறடி காசை பார்க்குறோம். சிறடி காசையில் வந்து கோர்ட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க நம்ம மீனாவும் முத்துவும். கடைசியில் எங்களையும் கூட்டு வந்து இங்கே நிற்க வச்சிட்டிங்களே, எங்கள் பொழப்ப போயிடுச்சுன்னு சொல்லிட்டு 2 குத்தி காமிக்கிறாங்களாமா. யாரை? நம்ம மனோஜ். ஆவுன்னா நீ இப்படி தானப்பா பேசுவ, இப்போ அடுத்தவங்க பேசும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த டைம் பார்த்து யார் நம்ம ரோகிணி வந்து இறங்குறாங்க. இறங்கிட்டு பார்க்கணுமே ஒரு வில்லத்தனத்தை, ஏன் மூஞ்ச சோகமாக வச்சுக்கிறான்னு சொல்லி கேட்க, உள்ளே போய் ப்ராக்டிஸ் பண்ணுவா, அதாவது நடிக்கிறதுக்கு, அதுக்காக இங்கேருந்தே இப்படி ஆரம்பிக்கிறாளாமா அப்படிங்கிறாங்க. உள்ளே போய் அந்த நடிப்பா, வெளியே வந்து நடிப்பா, பொய்யிலே வாழ்றேடி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் புருஷன்ட்டு இருந்து என்ன நீ பிரிச்சிருவியா, வா பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போய் நிற்க, குடும்பமாக சேர்ந்து வந்து நிற்காதீங்க, புருஷன் பொண்டாட்டி மட்டும் பேசிக்கணுன்றாங்க. அப்போ முடிஞ்சு போச்சு, முடிச்சு விட்டீங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் எப்படியும் இவங்க நடிச்சு ஏமாத்திடுவாங்க, எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயாட்ட வெறுப்பேற்றுறாங்க நம்ம முத்து. கடைசியில் பார்த்தா இவங்க இருந்துட்டு உங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தானே இவ்வளோ போய் சொன்னாங்க, அது தப்பு இல்லையேன்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, கடைசியில் பார்த்தா அவங்க 2 சென்டிமெண்ட்டாக பேச, அதுக்கப்புறம் கண்ணீர் வடிக்க, ஐயோ பக்கத்தில் இருக்கவங்களே பாஞ்சுக்கிட்டு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு இந்த பொண்ணு நடிப்பு திறமை காமிச்சிருச்சுன்னா பார்த்துக்கோங்க. இதே சோகத்தோட வெளியே வராங்க. போகிற போக்கில் இவ என்ன இப்படி முட்டாளாக்கிட்டாலே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இவங்களோட ரியாக்ஷனு. கடைசியில் தம்பி என்ன கவுத்தாச்சா, இதுக்கப்புறம் புது கல்யாணம்லாம் வேணாம்ப்பா, எப்படியும் நீங்கள் ரோகிணியை தான் கூட்டு வர போறீங்கன்னு முத்து கலாய்க்கிறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வாடாப்பா என்னோட வேன் பூஜைக்கு வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட, கடைசியில் நமக்கு தான் ஒன்றாமையில் நம்ம தம்பிக்காவது நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சாங்களா விஜய் போகக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. இவனுக்கு நல்லது நடந்தா நமக்கு என்னடான்னு சொல்கிறாங்க. டே தாய் கிழவி, நானும் நீ பெத்த பிள்ளை தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ரியாக்ஷனு. அதுக்கப்புறம் இவர் நம்ம மனோஜ் எதையுமே கேட்காம ஏஞ்சி போயிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.